இப்போ நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குமா ஷேர் மார்க்கெட்டில்? கோல்டு வந்து கடைசி ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப மேலே போயிருக்கு. ஓகேவா? ஹிஸ்டாரிக்கலாக ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்னும் கோல்டோட ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் கடைசி ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கு காரணங்கள் வேறு. பட் ஓவர பீரியட் ஒரு 100 வருஷம் பீரியட் 150 வருஷம் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் தான் கோல்டோட நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சார் இப்போ நீங்கள் ஒரு 100-200 ரூபா வச்சுருந்தா கூட உள்ளே நுழைஞ்சிடலான்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போது நிறைய ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க நம்ம வந்து 1 lakh இல்லைன்னா நம்மளால் உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்கோம். இப்போ நாங்களாம் ஏர்னிங்ஸ் பார்க்க முடியாதா சார்? நீங்கள் லாபம் பார்க்கறதுக்குலாம் முதல்ல மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது. ஓகேவா? முதல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது தான் வரணும். உங்கள் மனசில் இருக்கிற டவுட்லாம் போகணும். அப்படி கற்றுண்ட பிறகு தான் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் 1 லட்சத்தை கொண்டு 1 வருஷம் தொலைக்கிறதுக்கா? சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, டெக்னிக்கல் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் அது எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? நிறைய டூல்ஸ் இருக்குது சார். screener.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. charting.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. மண்டே அன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வருது. 5 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னாக்கா இந்தியாஸ் டாப் 100 ஷேர்ஸை ரேங்கிங் பண்ணிருப்பான். ஏன் நம்பர் 1 பொசிஷன்லேயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60-65 பேராமீட்டரில் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அவன் எப்படி அனலைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கனாக்கா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். இந்த வீடியோ ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் நிறைய நாள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ இல்லை. புதுசாக நான் மார்க்கெட்டுக்கு வரப்போகிறேன், என்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பிட்ஃபால்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களோட கேள்விகள் என்ன, அதுக்கு என்னென்ன முடிந்த பதில்கள் சொல்ல போகிறோம். இந்த மீட்டிங்க்கு 2 பேர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன சார்? என்னோட பேர் ஜிஎஸ் ஜெயசூரியா சார். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் லாயலா காலேஜில் ஏஐ ஃபார் மீடியா கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன் சார். ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய மார்ஃபிங்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் மேடம்? நானும் ஏஐ ஃபார் மீடியா கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். என் பேர் ரிஸ்வானா அனிட். சூப்பர். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஏஐ ஃபார் மீடியா அது ஒரு தனி கடல் இல்லையா? அங்கே இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கேட்கணும்னு வந்துருக்கீங்க. என்ன விஷயம் திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன உங்களுக்கு ஒரு ஆர்வம்? இல்லை சார், இப்போ நம்ம இனிமே தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி சேவிங்னு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு இப்போ ஆல்ரெடி எங்கள் அம்மாவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்தராக என்ன தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். உங்களோட சார் ஸ்டாக் மார்க்கெட்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கெயின் பண்ணுறது அப்படின்னு என்னோட ஆர்வம் அதில் அடங்கியிருக்கு. அது எப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் இருக்குது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு பெரிய கடல். பல பேர் அன்இமேஜினபிளாக பைசா சம்பாதிச்சிருக்காங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 4-5 லட்சம் பைசா வச்சுக்கிட்டு 20,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு. 20,000 கோடினா எவ்வளோ ஜீரோ? 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருந்தா 20 கோடி சம்பாதிச்சிருக்க முடியும் இல்லையா? ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே சம்பாதிச்சிருக்காரு அப்படி வச்சுங்க. அந்தளவுக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஆனால் ஒரு எனக்கு நீட்ஸுக்கு தேவை, என்னோடய மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பைசா வேணும், நான் வந்து இபி பில்லு கட்டுறதுக்கு பைசா வேணும், அதுக்கு தராது. நீட்ஸுக்கு தராது, வாண்ட்ஸுக்கு கொடுக்கும். உங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்குது, அதை நிறைவேற்றி வைக்கும். தேவைகளுக்கு பெருசாக பைசா கொடுக்காது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணும் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையாக கற்றுக்கிட்டு நாலேஜ் தான் கீ. 1 by 1 கேளுங்க. வில் ட்ரை டு கிளாரிஃபை. சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்ப்போம். சார் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்குது சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுங்கள் சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் உங்களோட புரிதல் என்ன? ஸோ ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் பைசா கெயின் பண்ணுறது, அதுதான் என்னோட புரிதல் சார். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுட்ருக்கேன். என் கம்பெனிலேருந்து தான் எனக்கு பைசா வரும் இல்லையா? நான் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, எஸ்டிசி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யார் சம்பளம் தருவாங்க? எஸ்டிசி பேங்க் சம்பளம் தருவான். எனக்கு ஆக்சிஸ் பேங்க் சம்பளம் தருமா? இல்லை சார், தராது. இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் சம்பளம் வாங்கினா வேலையை நிறுத்திடுவான்ல. கரெக்டாக? நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு கம்பீட்டிங் கம்பெனியில் போய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வேலையை நிறுத்திடுவான்ல. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தேன்னாக்கா நான் எஸ்டிசி பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம், ஆக்சிஸ் பேங்க்கோட ஷேர் வாங்கலாம், இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஷேர் வாங்கலாம். அந்த ஷேர் மேலே போச்சுன்னா எனக்கு பைசா கிடைக்கும். அந்த ஷேர் வந்து டிவிடெண்ட் தருவான் இல்லையா? அந்த டிவிடெண்ட்லேயும் பைசா கிடைக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ பில்கேட்ஸ் இருக்கார். பில்கேட்ஸ் வந்து அவர் கம்பெனி முன்னேறினா தான் அவருக்கு பைசா. ஆனால் பில்கேட்ஸ் ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, கூகுளில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் பில்கேட்ஸ் ஒர்க் பண்ணால் தான் அவருக்கு பைசா. ஆப்பிள் இன்வெஸ்ட் பண்ணால அங்கே ஒர்க் பண்ணல, அவர் அங்கே எஃபர்ட் போடலை.
ஆனால் அங்கேருந்து ஒரு டிவிடன் வருது, அந்த ஷேர் அப்ரிஷியேட் ஆகுது, கேபிட்டல் கெயின்ஸ் வருது இல்லையா? ஸோ நீங்கள் இங்கே இருந்துட்டு பல கம்பெனியில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணலாம், உங்கள் ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வச்சிங்களேன். இதை யோசிச்சிங்க அப்படின்னாக்கா யூ கேன் டூ பெட்டர். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது சார். அப்போது நான் பர்டிகுலராக ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? ஸோ உங்களோட ரிஸ்க் அப்படைட் பொறுத்து இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 6.25% 7% வட்டி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 7% வட்டி உங்களுக்கு இப்போது இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா? 5% இன்ஃப்ளேஷன், 6% இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 7% வட்டின்றது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1% தான் கிடைக்கும். இன்னொன்று 7% நீங்கள் வட்டி வந்ததுனாக்கா அதில் 33% டேக்ஸ் போட்டுருவோம், இன்கம் டேக்ஸ் போட்டுருவோம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6% கையில் வரும். இன்ஃப்ளேஷன் கூட பார்த்தீங்கன்னாக்கா சும்மா பைசா பார்க் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. இதுதான் அர்த்தம். 2000 ஒரு பொருள் ஒரு விலை விற்றுதுன்னா இன்றைக்கி என்ன விலை விற்குது? சாதாரண டீ 50 பைசாவுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் டீ இல்லையா? இன்றைக்கி 10 ரூபா. காஃபின்னாக்கா 70 நிமிஷம் வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு 35 ரூபா விற்குது. ஸோ நீங்கள் என்னதான் இன்வெஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ்டு டெபாசிட் 7% வட்டி வாங்கினாலும் அந்த வட்டி இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளை ஆகாது. அடுத்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உடனே அப்ரிஷியேட் ஆகாது. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னாக்கா உடனே விற்க முடியாதுல்ல. நிறைய லிட்டிகேஷன் இருக்குது, அதை பாதுகாக்கணும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ லிக்விடாக எது உங்களுக்கு உடனே பைசா கூடியது அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்கள் தான். கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட் என்டர் தட்டினா உங்களுக்கு பைசா அக்கௌண்ட்டில் வந்துடும் அடுத்த நாளைக்கு இல்லையா? ஸோ லிக்விடிட்டி இருக்குது. இது 7% தான். ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஹிஸ்டாரிக்கலாக 14லேருந்து 18லேருந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 7% ரிட்டர்ன் போகிறது பெட்டராக கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 14%, 15% ஹிஸ்டாரிக்கலாக 150 வருஷமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 14-15% வர இடத்த விட்டுட்டு எதுக்கு 7% போகணும்? இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். இதுக்கு ஈக்குவலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஏர்னிங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க சார். அப்போது நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குமா ஷேர் மார்க்கெட்டில்? கோல்டு வந்து கடைசி ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப மேலே போயிருக்கு. ஓகேவா? ஹிஸ்டாரிக்கலாக ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்னும் கோல்டோட ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் கடைசி ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கு காரணங்கள் வேறு. பட் ஓவர பீரியட் ஒரு 100 வருஷம் பீரியட், 150 வருஷம் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் தான் கோல்டோட நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து $3000 per ounce இப்போ கிட்டத்தட்ட இருக்குது கோல்டு அப்படின்னு வச்சிங்களேன். இங்கே 3000 6000 போகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. 6000 12,000 போகுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் நிஃப்டி இப்போ 23,000 கிட்ட இருக்குது. 21,500 கிட்ட போயிட்டு 50,000 போகலாம், 1 லட்சம் கூட போகலாம். நிஃப்டிக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு ஆகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஆனால் வந்து கோல்டுக்கு இந்த இடத்துலேருந்து 5 மடங்கு ஆகுமா 8 மடங்கு ஆகுமா அப்படின்னு தெரியாது இல்லையா? அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் லிமிட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதான் வித்தியாசம். சார் இப்போ யார் வேணாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும், இல்லைனா மந்த்லி வந்து இன்கம் வாங்குறவங்க ஒரு பார்ட் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யார் வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? யார் வேணாலும் பண்ணலாம். 50 ரூபா 100 ரூபா இருந்தால் கூட நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 250 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்ல அற்புதமான ஸ்கீம். 250 ரூபா தான் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ இது வந்து உங்கள் ரிஸ்க்கை ஸ்ப்ரெட் பண்ணிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃப்ராக்ஷனல் ட்ரேடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிஃப்டி வந்து லாட் சைஸ் 75 வச்சிங்களேன். நீங்கள் 75 லாட் சைஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. 70 பைசா லாட் சைஸ் வாங்கலாம். அது மாதிரி ஒரு கான்செப்ட் யூஎஸ் மார்க்கெட் மற்ற மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. அதை மாதிரி வந்து இந்தியாவிலையும் கொண்டு வர போகிறாங்க. நிஃப்டி பீஸ் அதுதான் இல்லையா? 10 மணி குறைச்சி உங்களுக்கு கம்மியான விலைக்கு வாங்கிடலாம். இதில் வந்து என்ட்ரி பேரியரே கிடையாது. இது பல விஷயத்து நல்லது, பல விஷயத்தில் கெட்டதும் கூட. ஈஸியாக உள்ளே வந்துடுறாங்க. F1 போட்டால் என்டர், பை, F2 போட்டால் செல்லு. இது வந்து பல விதத்தில் நல்லது, பல விதத்தில் கெட்டதாகவும் இருக்குது. என்ட்ரி பேரியர்ன்றதே கிடையாது. நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி. கையில் 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா இருந்தால் கூட நீங்கள் வந்து இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம். சார் இப்போ நீங்கள் ஒரு 100-200 ரூபா வச்சுருந்தா கூட உள்ளே நுழைஞ்சிடலான்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போது நிறைய ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க இப்போது நம்ம வந்து 1 lakh இல்லைன்னா நம்மளால் உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்கோம். இப்போ நாங்களாம் உள்ளே நுழைய முடியாதா? ஏர்னிங்ஸ் பார்க்க முடியாதா சார்? எந்த எக்ஸ்பர்ட் சொன்னாருன்னு தெரில. நீங்கள் லாபம் பார்க்கறதுக்குலாம் முதல்ல மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது. ஓகேவா? முதல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது தான் வரணும். கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக இல்லையா? ஸோ எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும். கசடர கற்றுக்கணும். கசடர அப்படின்னாக்கா உங்கள் மனசில் இருக்கிற டவுட்லாம் போகணும் இல்லையா? அப்படி கற்றுட்ட பிறகு தான் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் 1 லட்சத்துக்கு கொண்டு 1 வருஷம் தொலைக்கிறதுக்கா?
ஸோ நீங்கள் 100 ரூபாய் 200 ரூபா இருந்ததுனாக்கா எஸ்ஐபி மோடில் ஆரம்பிக்கலாம். ஜீரோதா வார் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி A to Z எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றான். அது புக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சு பெரிய ஃபாண்டில் எடுத்து வச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கிளாரிஃபை பண்ணிவிட்டு யூடியூப்பில் நிறைய ப்ரொஃபஷனல் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு பொறுமையாக உங்களோட நாலேஜை வளர்த்துக்கணும். நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்கள் கையில் இருக்கிற 10 கோடி ரூபா உங்ககிட்ட பைசா இருக்குன்னு வச்சுங்க, 1 லட்சத்தை விட்டுருங்க, 10 கோடி ரூபா உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன், 10 கோடி ரூபா பைசா இருக்குன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட இருக்கிற 10 கோடி ரூபா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், நான் உங்கள்கிட்ட இது வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் வாங்கிட்டீங்க, அது வந்து 50 ரூபாயிலேருந்து 200 ரூபா போயிடுச்சு, உங்களுக்கு நல்ல லாபம் வந்துடுச்சு. ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் இது யாரோ சொல்லி நான் வாங்கினேன், அதிர்ஷ்டத்தில் எனக்கு பைசா வந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும்ல. ஸோ உங்ககிட்ட இருக்க 10 கோடி ரூபா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. லக்கில் நீங்கள் ஜெயிச்ச 10,000 20,000 1 லட்சமோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. நீங்கள் ஒரு 100 ட்ரேட் எடுக்கணும், அந்த 100 ட்ரேடில் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியும், கன்சிக்யூட்டிவாக லாபம் சம்பாதிக்க முடியும், பைசா தொலைக்காமல் லாபம் சம்பாதிக்க முடியும்னாக்கா அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸை உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய கேபிட்டலோ இல்லாட்டி ஃப்ளூக்கில் சம்பாதிச்ச ஒரு ட்ரேடோ உங்களுக்கு பைசா கொடுக்காது. ஸோ உங்கள் வேலை என்னன்னாக்கா ஒரு ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணணும். இந்த ப்ரோட்டோடைப் அப்படின்னாக்கா இப்போ எஸ்டிசி பேங்க் இருந்தால் வச்சுக்கலாம். எஸ்டிசி பேங்க் லோயர் பெரியலில் 1990 ஒரு பிரான்ச் ஆரம்பித்தான். அதான் ஃபஸ்ட்டு பிரான்ச். அந்த பிரான்ச் ஆரம்பிக்கும்போது அந்த பிரான்ச்சுக்கு என்னென்ன தேவை, ஒரு மேனேஜர் வேணும், ஒரு ஆஃபீஸர் வேணும், ஒரு லோன் ஆஃபீஸர் வேணும், ஒரு கன்மேன் வேணும், ஒரு ஏடிஎம் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும், கேஷ் கவுண்டிங் மிஷின் வேணும், இதை மாதிரி செட்டப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் பண்ணாக்கா இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரணும், என்னால் 100 கோடி ரூபா ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ண முடியும், 60 கோடி ரூபா தான் என்னால் லோன் கொடுக்க முடியும், 60 கோடி ரூபா லோன் கொடுத்து என்னால் இந்த சம்பாதிச்சு என்னால் லாபம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. இந்த ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணிவிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. 4 பிரான்ச் ஆரம்பித்தான். சென்னை வந்து SDFC 0000004 இந்த IFSC கோடு. ஸோ பாம்பே, டெல்லி, கல்கட்டா, சென்னை 4 ஆரம்பித்தான். 4 பிரான்ச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இப்போ 4 பிரான்ச் வச்சுட்ருக்கான். உங்கள் வேலை என்னன்னாக்கா ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரோட்டோடைப், எஸ்டிசி பேங்க் எப்படி லோயர் பொருளில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தானோ அதை மாதிரி ஒரு 2-3 டாக்டிக் கற்றுக்கிட்டு இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்கேல் அப் பண்ணணும். எடுத்தோடனே அகலக்கால் வச்சோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் அடித்து விட்டுரும். மார்க்கெட் வந்து ரூத்லெஸ். நீங்கள் வந்து பெரிய ஆள் சின்ன ஆள் இப்படிலாம் பார்க்காது, எப்படியா இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணிங்கனாக்கா அடிச்சு விட்டுரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சார், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, டெக்னிக்கல் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் அது எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? நிறைய டூல்ஸ் இருக்குது சார். screener.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, charting.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. மண்டே இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வருது. 15 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னாக்கா இந்தியாஸ் டாப் 100 ஷேர்ஸை ரேங்கிங் பண்ணிருப்பான். ஏன் நம்பர் 1 பொசிஷன்லேயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60லேருந்து 65 பேராமீட்டரில் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அவன் எப்படி அனலைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கனாக்கா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜீரோதா வார்சிட்டி போனீங்கன்னாக்கா நிறைய மூவிங் ஆவரேஜஸு, இச்சுமோக்கு, போலிங்கர் பேண்ட்ஸு, இது மாதிரி நிறைய இதில் உங்களுக்கு ஏன் பை, வால்யூம் பேஸ்டு பை என்ன, ப்ரைஸ் பேஸ்டு பை என்ன, ட்ரெண்ட் பேஸ்டு பை என்ன, எலிட் வேவ் பேஸ்டு பை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பொறுமையாக 1 by 1 ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் ஒரு சப்ஜெக்ட் நான் சொன்ன நம்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டீங்கன்னாக்கா ஜெயிச்சிடலாம். மார்க்கெட்டில் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது 8லேருந்து 9 விஷயம்தான். ஆனுவல் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. என்டையர் வேர்ல்டு, என்டையர் அசெட் கிளாஸ் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை வச்சு தான் நடக்குது. இதுதான் வந்து காஸ், மற்ற எல்லாம் எஃபெக்ட். மூல காரணம் ஆனுவல் வாலட்டிலிட்டி, அதை பற்றி படிங்க. அதுக்கடுத்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, இதை வந்து போலிங்கர் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 4. 5வது இச்சுமோக்கு. இச்சுமோக்கு 1 படிச்சிங்கனாலே உங்களுக்கு கான் வந்துடும், எலிட் வேவ் வந்துடும், ஃபிபனாச்சி வந்துடும், ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துடும். 6வது ஆப்ஷன் கிரீக்ஸ். நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் வசந்தாலும் உங்களோட பைசாவை தக்க வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் கற்றுக்கணும். பொசிஷன் சைசிங், பிரமிடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பொசிஷன் சைசிங் பிரமிடிங் அப்படின்னாக்கா நீங்கள் அகலக்கால் வைக்காமல் உங்ககிட்ட என்ன கேபிட்டல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இதுக்கடுத்து சைக்காலஜி. இந்த சைக்காலஜியில் கேம் தியரி அப்படின்னு ஒரு புக்கு, கேம்ஸ் பீப்புள் பிளே, நாஷ் ஈக்லிபிரியம், 1000 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் சேஃப் ட்ரேடிங், இந்த 4 புக்கு. இந்த 4 புக்கு படிச்சுட்டு நான் சொன்ன இந்த 7-8 விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா பொறுமையாக இது ஒரு ப்ராஜெக்டாக வச்சுங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ராஜெக்டாக வச்சுங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சிங்கனாக்கா அதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எஃபர்ட் போடுறீங்களோ அதை மாதிரி இதை ஒரு 3 வருஷம் கோலாக வச்சுக்கிட்டு NISM சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். பிஜி பண்ணுங்கள். NISM சர்டிஃபிகேஷன் ஒரு 15 சர்டிஃபிகேட்டு பிஜி கூட தேவையில்லை, யூஜி இருந்தாலே போதும். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப்
செக்யூரிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. ஓகே, அந்த 15 சர்டிஃபிகேஷன் பண்ணுறேங்க. ரிசர்ச் அனலிஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிஜி வேணும். பிஜி பண்ணிட்டு அதையும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி உலகத்துலேயே ஹையஸ்ட் பெய்ட் ஜாப் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் தான். இஃப் யூ கேன் கெட் அ ஜாப் JP Morgan, மார்கன் ஸ்டான்லி இது மாதிரி கம்பெனியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் மாதிரி போயிட்டீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய டாக்டர் கிடைக்காத சம்பளம், பெரிய பெரிய முதலாளிங்க கிடைக்காத சம்பளம் இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரிசர்ச் அனலிஸ்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை கரியராக எடுத்து பண்ணணுன்னாக்கா ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ யங்ஸ்டர் 2 வருஷம் 3 வருஷம் த்ரெஷோல்டு வச்சுங்க, இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுங்கள், உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. சார் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படித்து லேர்ன் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க. இப்போ இது இல்லாமல் இன்ஸ்டிடியூஷன் வச்சு கூட நடத்திட்டு இருக்காங்க ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்லாம். இப்போ அவங்கள்ட்டலாம் போய் கற்றுக்கிட்டு கூட நம்மளால் இதுக்குள்ளே நுழைய முடியுமா சார்? ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போகும்போது என்ன அப்படின்னாக்கா மோஸ்ட்லி அவங்க ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் இது மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக என்எஸ்சிலேயே வந்து என்எஸ்சி அகாடமின்னு ஒன்று வச்சுட்டு தேர் கண்டக்டிங் சம் கோர்சஸ், ரொம்ப நல்ல கண்டென்ட் கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். ஃபின்ஃப்ளூயன்சர்ஸில் யார் பெருசாக தோற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்ககிட்ட போய் கற்றுக்கணும். ஜெயிச்சவங்ககிட்ட போய் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று அவங்க எப்படி ஜெயிச்சான்னு சொல்லி தர மாட்டாங்க, இதுக்கு உங்களுக்கு சொல்லி தரதை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா அவங்கள பார்த்தாலே பயம் வரும். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கலான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நடுங்க என்ன அவருக்கு ஏதோ லட்சுமியோட கடாட்சம் ஃபுல்லாக இருக்குப்பா, அவர் ஜெயிச்சிட்டாரு, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். தோத்தவங்கிட்ட போய் கற்றுன்னு வச்சுங்க, அப்போ தோற்று ஜெயிச்சிருக்காருப்பா, நாமளும் ஜெயிக்கலாம், நம்ம என்னமாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். கற்றுக்கிறது ஈஸி அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ தோற்றவங்கிட்ட எப்படி தோற்றா நாம் எப்படி தோக்கக்கூடாது அப்படின்ற கற்றுக்கணும். இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸை ஒரு நிறைய என்ன சொல்கிறது ரேட்டிங்லாம் பார்த்துட்டு போயிட்டு கற்றுக்கிட்டிங்கனாக்கா ஒரு அட்வான்டேஜ்னாக்கா உங்களுக்கு லேர்னிங் கவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். லேர்னிங் கவ் வந்து டைம் இருக்கும், எவ்வளோ வேகமாக கற்றுக்கிட்டீங்க இல்லையா, இந்த லேர்னிங் கவை ஷார்ட் பண்ணலாம், நோ டவுட் அபவுட் தட். யூடியூப்லேயே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம். சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஒரு ஸ்டாக் என்னென்ன ரீசன்ஸ்னால ஏறும், என்னென்ன ரீசன்ஸ்னால இறங்கும்னு சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா குவார்டர்லி ரிசல்ட் வந்த பிறகு ஏறணும். நேற்றுக்கும் இன்றைக்கும் ஐசிசி பேங்க் ஏன் ஏறிச்சு ஏன் இறங்கிச்சு அப்படின்னு கேட்டால் தெரியாது. மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவுட் தட் ஸ்டாக்கு, டிமாண்ட், சப்ளை, ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இது மாதிரி பல காரணிகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டே அப்படின்னாக்கா ஸ்பெக்குலேஷன் தான் நடக்குது. ஓகே, வாங்கி வைக்கிறது இது சும்மா ஒரு கற்பனையால் இந்த விலை போகும் இந்த விலை போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இதனால தான் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கற்றுக்க வேண்டியதுனாக்கா ஸ்பெக்குலேஷன் பற்றி கற்றுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கற்றுக்கிட்டீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சீக்கிரமாக முன்னேறலாம். இன்றைக்கி ஏன் ஏறுது நாளைக்கு ஏன் இறங்குது இதெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன் வந்துடும். பொறுமையாக 10 வருஷம் 15 வருஷம் இந்த கம்பெனி எவ்வளோ போகும், இதை எப்படி நீங்கள் காஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியில் ஒரு 10,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்க. ஐசிசி பேங்க்கில் பேங்கே வச்சுங்களேன், அவன் வந்து ஒரு 2 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கான், 10,000 பேர் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுங்க. 2 லட்சம் கோடி டிவைட் பை 10,000 போட்டால் ஒரு ஆள் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி, ஒரு நம்பர் வரும், எக்ஸ் நம்பர், ஒரு 20 கோடி அப்படின்னு ப்ரொடக்டிவிட்டி வரும்னு வச்சுங்களேன். ஒரு எம்ப்ளாயி 20 கோடி பண்ணுறான். இப்போ நீங்கள் ஐசிசி பேங்க்கில் மேனேஜர், அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்ல, 10% இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பீங்களா? உங்ககிட்டையும் 10% இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவன் என்ன சம்பாதிச்சா உங்களுக்கு 10 கோடி தருவான். இந்த வருஷம் நீங்கள் 20 கோடி டர்ன் ஓவர் பண்ணி காமிச்சிட்டீங்க, ஓகே, அடுத்த வருஷம் 20 கோடி டர்ன் ஓவர் பண்ணால் உங்களுக்கு 10% கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். நீங்கள் 30 கோடி பண்ணீங்கன்னா, அதாவது நீங்கள் 30% இன்க்ரிமெண்ட் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 10% இன்க்ரிமெண்ட் கொடுப்பான் இல்லையா? ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்டுக்காக நீங்கள் உழைப்பீங்கல்ல, இந்த 10,000 பேரும் இன்க்ரிமெண்ட்டுக்காக உழைப்பாங்கல்ல, அடுத்த வருஷம் ஹெட் கவுண்ட் 12,000 ஆகும்ல, இந்த 12,000 பேரும் 20 கோடி 30 கோடி போவாங்கல்ல. ஸோ இதை மாதிரி நடக்குமா, நடந்திருக்கா, இதை கவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அது ஒரு பெரிய கடல். இதை வந்து நமக்கு சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இருக்கணும், அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இருக்கணும், மல்டி டிசிப்ளினரி திங்கிங் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாடலை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா, பைசா எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா, ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லை சார். நீங்கள் மார்க்கெட்டிங் பற்றி தெரியும் சார், மார்க்கெட்டிங் ஸ்கீம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டிங் வந்து க்ரோ ஆகணும், அது மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பைசா எப்படி வருது அப்படின்னு தெரியும் சார். ஓகே, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ஐ திங்க் ராஜலட்சுமி ஜெனி காலேஜ்னு நினைக்கிறேன். அது ஒரு பையன், அவன் வந்து என்ன பண்ணானாக்கா, இப்போ இந்த காலேஜ் போகிற பசங்களாம் ஒரே ஒரு நோட்டு தான் எடுத்துன்னு போவாங்க. 5 சப்ஜெக்ட் நோட் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்படி திருப்பி எழுதுவாங்க, அப்படி திருப்பி எழுதுவாங்க. 5 ஒரு நோட்டு தான் எடுத்து போவாங்க. ஸ்கூலுக்கு போனால் நம்ம பெரிய மூட்டை எடுத்துன்னு போகிறோம் இல்லையா, காலேஜ் போகிற பசங்க ஒரு நோட்டு தான் எடுத்து போவாங்க. இந்த 5 சப்ஜெக்ட் நோட் புக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும், ஒரே நோட்டு தான் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஐடிசியில் போய் நோட் புக் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், 40 ரூபா இருக்கும் அந்த புக்கு, இல்லாட்டி 50 ரூபா இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த பையன் அந்த நோட் புக்கை 100 ரூபாய்க்கு விற்றான். 50 ரூபா நோட் புக்கை 100 ரூபாய்க்கு விற்றான். நீங்கள் வாங்குவீங்களா? 50 ரூபா நோட் புக்கு ஐடிசியில் வாங்கினா 50 ரூபா, இவன் விற்கிற விலை 100 ரூபா. நீங்கள் வாங்க மாட்டீங்க இல்லையா? அவன் என்ன பண்ணான்னாக்கா
ஃபர்ஸ்ட் 5 பக்கம் கூப்பன் கோட் பிரிண்ட் பண்ணிட்டான். நீங்கள் எங்கே போவீங்க? பிட்சாவுக்கு போவீங்களா? பிட்சாவில் போயிட்டு அந்த சின்னதாக ஒரு கூப்பனை கிழிச்சு கொடுத்தா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். ஓகே, அந்த முதல் 5 பக்கம் கடைசி 5 பக்கத்தில் 10 பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 கூப்பன் கோட். பிட்சா கடையில் போனால் அது நீங்கள் வந்து டெர்பி இருக்கு இல்லையா, எக்மோரில் ஷர்ட் வாங்குறதுக்கு, அங்கே போனால் 15% டிஸ்கவுண்ட்டு அவங்க கூட டைப் பண்ணிட்டாங்க. ஓகேவா, 100 கூப்பனில் உங்களுக்கு நோஷனல் டிஸ்கவுண்ட் வேல்யூ 10,000 ரூபாய். உங்கள் மாதிரி ஒரு 50 பேர் டெர்பி கடைக்கு போனான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு லாபம் தானே. கண்டிப்பாக. ஸோ 50 ரூபா நோட் புக்கை 100 ரூபாய்க்கு விற்றான். இவன் 50 ரூபா வந்து ஒரு 20,000 நோட் புக் வாங்குறான்னு வச்சுங்க, 20 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். 80 ரூபா லாபம். டெர்பியில் வந்து 5% டிஸ்கவுண்ட் வாங்கிப்பான். பிட்சாவில் போய் 5% டிஸ்கவுண்ட் வாங்கிப்பான். நீங்கள் 100 கூப்பனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு 1000 ரூபா லாபம். கிளியரா? அமேசிங் கான்செப்ட். அந்த நோட்டு பார்த்தா மேலே வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஒரு புக் ஒன்று போட்டிருக்கோம். சும்மா மொபைலில் ஸ்கேன் பண்ணின்னு வச்சுங்க, அது எழுந்து பேசும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம 2 பேரும் யாருன்னு உலகத்துக்கு தெரியும்னு சொல்லி ஒரு கவுண்டம் நீ எழுந்து வெர்ச்சுவலாக பேசுகிற மாதிரி ஒரு ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஒன்று பிக்சர் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அமேசிங் கான்செப்ட். அவன் வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு சில கோடிகள் கொடுத்து ஐடிசி வாங்கிட்டான் அவனை, அந்த என்டர்பிரினரை. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டு பைசா எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். பைசா இல்லாமல் பைசா எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். மார்க்கெட்டில் அதான் விஷயம் இல்லையா. கிரெடிட் கிரியேஷன், மணி கிரியேஷனை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டுனாக்கா மார்க்கெட்டில் எப்படி பைசா பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா. இப்போ இந்த 8 விஷயம் 9 விஷயம் சொன்னேன். இந்த 9 விஷயத்தை டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக் டைம்ஸை வாங்கி படிங்க. அதில் ஒரு 60-65 காலம் கொடுத்துருப்பான். ROCனா என்ன, ROEனா என்ன, ROCக்கும் ROEக்கும் என்ன வித்தியாசம் கூகுளில் போனால் இருக்குது. ஏஐ பண்ணுறீங்க, சாட் ஜிபிடியில் போய்கிட்டு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ROCE அண்ட் ROE அப்படின்னு போட்டாக்க ஒரு 10 டிஃப்ரென்ஸ் கொடுத்து விட்ருவோம். புரியலையா, ஒரு 2 வீடியோ பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதை கற்றுக்கிட்டு பொறுமையாக பண்ணிங்கனாக்கா 2 years இஸ் வாட் யூ நீட் டு மாஸ்டர் மார்க்கெட்ஸ். சரி, இப்போது ஷேர் மார்க்கெட்னாலே கேம்பிளிங்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரேன், அப்போ அப்படி சொல்லும் போது நான் என்னென்னலாம் சேஃப்டி காஷியஸாக இருக்கணும், கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, அது எப்படி உள்ளே வருது, அது அப்படி உண்மையா அப்படி ஒரு விஷயம்? இந்த கேம்பிளிங்ன்ற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி பாலிஷ்டாக ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். கேம்பிளிங் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி தான் இல்லையா. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இதுதான் சொல்லுவாங்க. இந்த ப்ராபபிலிட்டி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துலையும் இதுவா இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிருப்பீங்களா, ஏஐ ஃபார் மீடியாவா, ஏஐ ஃபார் மார்க்கெட்ஸா, ஏஐ ஃபார் சம்திங் எல்ஸா அப்படின்னு சூஸ் பண்ணிருப்பீங்களா, ஏஐ ஃபார் கோடிங்கா. இதே ப்ராபபிலிட்டி தானே. இங்கே போனால் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி, ஏஐ ஃபார் மீடியா போனாக்கா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி, அங்கே போனால் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி, சம்பளம் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்னு தான் சூஸ் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் இந்த ப்ராபபிலிட்டி இல்லாத இடமே கிடையாது. ஓகே, மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி இருக்குது. ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் பார்க்கணும், பாசிபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர் பார்க்கணும். இதான் கான்செப்ட். ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் ஜாஸ்தி இருக்கணும், ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் ஜாஸ்தி இருக்கணும், பாசிபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர் கம்மியாக இருக்கணும். இது இருந்ததுனாக்கா டெஃபினட்டாக ஜெயிக்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ₹1 தொலைச்சா எனக்கு ₹3 கிடைக்கும், ₹1.5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஸ்க் ரிவார்டு, ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ், பாசிபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர், இந்த 3த்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஜெயிச்சிடலாம். இன்னொன்று, மார்க்கெட் நீங்கள் எப்படி அணுகுறீங்க அப்படின்றத பொறுத்து கேம்பிளிங்காக, ப்ராபபிலிட்டியாக, இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்ட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதே ஸ்டாக் மார்க்கெட்டே ஒன்றுமே தெரியாமல் ஸ்பெக்குலேஷன் மட்டும் பண்ணி கேம்பிளிங்காக பண்ணலாம். ஓகே, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோஸ் கான்ஸ் சூஸ் பண்ணி சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் உட்காந்துட்ருக்கீங்க, டெய்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 100 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது இல்லை, 100 ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் உங்ககிட்ட தானே இருக்குது. நீங்கள் சீட்டு விளையாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு விளையாடாமல் இருக்க முடியாது இல்லை. யூ நீட் டு பே. அந்த டேபிள் உட்காந்துட்டீங்க, காட ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா கேம்பிளிங்கில் நீங்கள் விளையாடி தான் ஆகணும். இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் உட்காந்துக்கலாம், கையை கட்டு உட்காந்துக்கலாம். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இந்த டீல் எனக்கு வேண்டாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது, இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இருக்குது. இந்த கேம்பிள் விளையாடும் போது இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் யூனிட் ஸ்பெண்ட் சம் மணி. சீட் விளையாடுறீங்க, இந்த ஆட்டை நான் விளையாடல அப்படின்னாக்கா நீங்கள் ₹50 கொடுக்கணும். விளையாடினா தோக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி 10,000 ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட எனக்கு 10,000 ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இருக்குது. அதனால இது கேம்பிளிங் இல்லை சார். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ட்ரேடிங் இருக்குது சார். இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ட்ரேடிங் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் சார்? நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் மோடில் போடுறது பெட்டர், மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மோடில் போடுறது பெட்டர். ஆப்ஷன்றது ஒரு தனி உலகம், மாய உலகம் அப்படின்னு வச்சுங்களேன். வந்தவரை கேட்டால் வந்து விடு என்பா, சென்றவரை சென்று விடுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வரும். அது மாதிரி யார்கிட்ட கேட்டாலும் டேஞ்சர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க.
இப்போதைக்கு அந்த பக்கம் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஆனால் ஆப்ஷனில் தான் நாளைக்கு நீங்கள் கிரியேட் பண்ண வெல்த்தை காப்பாற்ற முடியும். அன்இமேஜினபிள் க்ரோத் இருக்குது, மிகப்பெரிய ஸ்கோப். ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் கோடி டர்ன் நடக்குது இந்தியன் மார்க்கெட்டில். 3.5 லட்சம் கோடி, ₹1 ₹2 கிடையாது. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க. அதுலேயே லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிஸை, ஜீரோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அப்படின்றது ஜீரோ அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். அயன் காண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை மாதிரி விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் போனால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ இனிஷியலாக என்னோட அட்வைஸ் உட் பி, ஃபஸ்ட்டு ஜீரோதா வார்சிட்டி வாங்கி டவுன்லோட் பண்ணி ஃபுல்த்தையும் படிச்சிருங்க. NISM சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். SIP மோடில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பொறுமையாக ஈக்விட்டியில் டைரக்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு பைசா சம்பாதிச்ச பிறகு ஆப்ஷன்ஸை பற்றி யோசிங்க. இதுதான் this should be your step to success. சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்மும் இருக்குது, லாங் டேர்மும் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக லாங் டேர்ம் பெஸ்ட்டா இல்லை ஷார்ட் டேர்ம் பெஸ்ட்டா சார்? எதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம்? லாங் டேர்ம் பெஸ்ட்டு. லாங் டேர்மில் இந்த போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். லாங் டேர்ம்னா எவ்வளோ லாங் டேர்ம் அப்படின்றது இருக்குது. நான் போன இன்டர்வியூ சொல்கிறப்ப 1980லேருந்து 90க்குள்ளே சென்செக்ஸ் 30ல் வரணும் அப்படின்னாக்கா ஒரு 150-200 பேராமீட்டர் ஃபில் பண்ண தான் வர முடியும். சாதாரணமாக கம்பெனி ஆரம்பிச்சு உள்ளே போயிட முடியாது. இந்தியாவிலேயே டாப் 30 கம்பெனிஸ் தான் சென்செக்ஸ் 30ல் போக முடியும் இல்லையா? 1980லேருந்து 90 வரைக்கும் சென்செக்ஸில் இருந்த 30 கம்பெனியில் 28 கம்பெனி காணும். கம்பெனி மூட்டு போயிட்டான். ஓகேவா? லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இன் தி மீன் வைல் அவன் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணல, 2 குவார்ட்டர் மட்டமான ரிசல்ட் கொடுத்துருக்கான், டிவிடெண்ட் பே பண்ணல, ஏதோ கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அதை டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு பெட்டர் ஸ்கிரிப்பை சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். லாங் டேர்ம் பெஸ்ட் ஃபார் ஸ்டார்டர்ஸ். ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று இருக்குது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு டூல் ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த ஃபயர்ன்ற டூலை போட்டுட்டு அடுத்த 5 வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கும், 10 வருஷத்தில் என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கும், 15 வருஷத்தில் என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிங்க. ஓரளவுக்கு தெரியும் இல்லை என்னென்ன உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சுக்கிட்டு மெடிக்ளைம் எவ்வளோ போட்டுக்கணும், இன்சூரன்ஸ் எவ்வளோ போட்டுக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ போட்டுக்கணும், உங்களால் என்ன சம்பாதிக்க முடியும், அந்த சம்பாதிக்கல என்ன சேமிக்க முடியும், இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். பிளான் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது மாதிரி கன் ப்ரொசீட். சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் இருக்குது, பியர் மார்க்கெட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த டைமில் மார்க்கெட் புல் மார்க்கெட்டில் இருக்கா இல்லை பியர் மார்க்கெட்டில் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? 50-200 SMA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 50 SMA 200 SMA சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்ததுனாக்கா புல் மார்க்கெட். இப்போ கீழே இருந்ததுனாக்கா பேர் மார்க்கெட். ஆஸ் ஆஃப் நவ் 200 SMA கீழே 50 SMA இருக்குது. இப்போதைக்கு பேர் மார்க்கெட்டில் இருக்கும். இது எப்போ தாண்டி போகிறதோ அப்போ வந்து புல் மார்க்கெட்டுக்கு போகும். சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ப்ரோக்கரேஜ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ரிட்டர்ன் வரப்போகுது ஒரு ஷேரில். அப்போது நடுவில் ப்ரோக்கரேஜ்க்கு நான் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு தனி அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாக்கா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நோ ப்ரோக்கரேஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அது மாதிரி நல்ல ப்ரோக்கரை சூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்க்கும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்கள் ஷேர்ஸ் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். NSDL, CDSL இது மாதிரி ரெப்யூட்டட் கம்பெனி, ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்களாம் கஸ்டோடியன்ஸ் அப்படின்வாங்க. இவங்ககிட்ட தான் உங்களோட ஷேர்ஸ் இருக்கும். எங்கேயும் தொலைஞ்சு போகிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை. நிறைய கம்பெனிஸு ஃபார் இன்வெஸ்டர்ஸ் நோ ப்ரோக்கரேஜ் இல்லாட்டி வெரி லோ ப்ரோக்கரேஜே கொடுக்குறாங்க. அது மாதிரி ப்ரோக்கரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்றாங்க. இப்போது என்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? டிமேட் அக்கௌண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி பேங்க் அக்கௌண்ட். அது வந்து ஒரு கஸ்டோடியன் அக்கௌண்ட் மாதிரி. நீங்கள் ஷேர்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்கீங்க, உங்கள் ப்ரோக்கர்கிட்டயே ஷேர் வச்சுட்ருக்கான் அப்படின்னு வச்சிங்களேன். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்கர்கிட்ட பிரச்சனை வருது அப்படின்னாக்கா உங்கள் பைசா தொலைஞ்சு போகிறது சான்ஸ் இருக்குல்ல. நிறைய ப்ரோக்கர்ஸ், கார்வி கன்சல்டன்ஸ், இது மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் மூட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்ககிட்டயே உங்களோட ஷேர்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் கவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாக வைப் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இது ஒரு தேர்ட் பார்ட்டியாக கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு கம்பெனிஸ் ஒரு 4-5 கம்பெனி இருக்குது. CDSL, NSDL, ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது மாதிரி கம்பெனிஸ்லாம் இவங்க வந்து தே ஆர் கஸ்டோடியன்ஸ் ஃபார் யுவர் ஷேர்ஸ். அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. உங்கள் ஷேரை அவங்க ஸ்டோர் பண்ணி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வேணும்னும் போது அவங்க கொடுக்கறது தான் அவங்க வேலை. சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நிறைய பேர் யூடியூப் நிறைய சோர்சஸ் பார்த்துட்டு வராங்க. இதில் நிறைய மோசடி, ஏமாற்றம்லாம் நடக்குது. ஸோ இது உள்ளே நுழையிறவங்க ஒரு பிகினர் எப்படி சேஃப்டி காஷியஸோடு உள்ளே போகிறது? That's a concept. I trust God. For everything else, I need verifiable data proof. ஓகே, நான் பல விஷயம் சொல்லுவேன். பல பேர் என்ன பண்ணலாம், ஃபேக் இட் பிஃபோர் மேக் இட் தான் கான்செப்டாக இருக்காங்க இல்லையா? நான் பல விஷயம் சொல்லுவேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறத வேலிடேட் பண்ணுறதுக்கும் நிறைய டூல்ஸ் இருக்குது இல்லையா? ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வரலுக்கு தகுந்த வீக்கெண்ட் தான் வாங்கணும்.
இன்னொருத்தன் சொல்கிறதுக்காக பண்ணக்கூடாது. உங்களுக்கு முதல்ல புரியணும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் 100% ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு சொல்லணும், என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, என்னால் டெய்லி அந்த 1000 ரூபாய் 2000 ஆக்க முடியும், 1000 ரூபாய் 2000 ஆக்க முடியும்னு வச்சுங்களேன். நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டு சொல்ல போகிறேன்? உங்கள் வீட்டு பீரோவில் நிறைய பைசா வச்சுருக்கீங்க, ஒரு பல கோடி பைசா வச்சுருக்கீங்க, என்னை கூப்பிட்டு காமிப்பீங்களா? நீங்கள் மாட்டீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் யாராவது ஒருத்தர் வந்து 100% 200% ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொன்னாக்கா முதல் பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது உண்மையாகவே இருக்கட்டுமே, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூணாவது உங்களால் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகணும். ஏமாறுறது தான் தப்பு, ஏமாத்துறது தப்பே கிடையாது. ஈவும் கோழி போய் வாங்கலாமா? பழமொழி சொல்லுவாங்க, கேழ்வரகுல நெய் வழியுதுன்னு சொன்னான்னா அதை பிடிக்கிறதுக்கு கோணி எட்டுன்னு போனான்னு வாங்கலாம். ஃபர்ஸ்ட் கேழ்வரகு நெய் வராது, அதை பிடிக்கிறதுக்கு கோணி எட்டுன்னு போனீங்கன்னா நெய் பிடிக்க முடியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் யூ பையர் பிவேர் அப்படின்னு சொல்லி தான் டிக்டமி, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, பல கதையை கேட்டுங்க, நீ உங்களுக்கு புரிஞ்சுதா பார்த்துங்க, இது ஒர்க் ஆகிறதா பார்த்துங்க. அது வெரிஃபைங் டூல்ஸ் நிறைய இருக்கு, அந்த வெரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. சார் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு கேட்கறதுக்கு, அதுக்கு நேரம் பத்தாது. இன்னும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கலாம் சார். அவசியம் அவசியம். இன்னொரு 2-3 சீரீஸ் எடுத்துகிட்டு போவோம். வி கேன் டூ மச் பெட்டர். மேபி அடுத்த வரும்போது இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் அப்படின்னாக்கா கொஸ்டின்ஸ் ஆர் தி காஸ், ஆன்சர்ஸ் ஆர் ஜஸ்ட் எஃபெக்ட். கேள்விகளை எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும், முன்னேறத்துக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ நிறைய கேள்விகளோடு வாங்க, சரியான கேள்வியோடு வாங்க. டெஃபினட்டாக வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.